வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் தொண்டு இன்முகத்தோடு எல்லோருக்கும் உதவி செய்வதாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். பிறருக்கு பின்னும் துன்பம் உடைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பு ஆகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் கிடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டு பொன்முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். புல்வாழ்வு இயல்போக்க நன்மை எனும் வடிகளிலே நற்றமயம் வாய்க்குமனில் அனைத்தையுமே அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீட ஏகவழி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி சொல்றாங்க, பிறருக்கு பின்னும் துன்பம் விளைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் என்று. நாம வினைப்பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெனட்டிக்ல ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டர் கேசட் இருக்கு. அந்த பதிவினுடைய அடிப்படையில நமக்கு சூழல்கள் எல்லாம் அமையுது. நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும், நமக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய பதிவை எடுக்க வந்த மகான்கள் என்பதை நாம புரிந்து கொண்டு வாழ தொடங்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே சொர்க்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மிடம் உள்ள பதிவுகள் நீங்கணும். அந்த பதிவுகள் நம்முடைய குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற வகையில நம்முடைய பதிவுகள் எல்லாம் அவ்வப்போது நமக்கு துன்பமாக ஏற்பட்டு அந்த பதிவுகள் வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த துன்பத்தை நாம நீக்கிக் கொள்ளணும் என்று சொன்னா நாம பொறுமை காத்து வாழ்ந்தாதான் முடியும். இயேசுநாதர் சொல்லுவாரு, ஒரு கண்ணத்தில் அறைந்தா மறுகண்ணத்தில் காட்டு, மறுகண்ணத்தையும் காட்டு என்று. ஒரு கண்ணத்தில் அறையக்கூடிய பதிவு நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கு. அப்போ இன்னொரு கண்ணத்தையும் நாம பொறுமையா நிதானமா காட்டும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கடந்த பதிவை நீக்கிக் கொள்ளலாம் என்பது போல சொல்றாங்க. பிறருக்கும் நல்வாழ்வு அளித்து தானும் வாழும் பெற்றைய அறமாகும் நோன்பு ஆகும். சாமிஜி தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துலதான் நமக்கு உலக சமுதாய சேவா சங்கம் மனவளக்கலையை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மகன்களும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல இந்த உலக மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவ்வப்போது ஆங்காங்கு அவரவர்கள் இருக்கிற இடத்துக்கே சென்று எல்லோருக்கும் தொண்டாற்றி இன்பம் கண்டாங்க. ஒவ்வொருத்தருடைய உணர்வும் ஞானம் பெற்ற மகான்களுடைய அந்த மனதுல இன்ட்யூஷனாக அவங்க உணர்ந்து அவரவர்களுக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அந்த தொண்டை சிறப்பாக செய்து வந்தார்கள். அப்ப அதே போல நம்ம சுவாமிஜி இந்த முழுமையான வேதாத்திரியத்தை 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சி சென்று சேரணும். எல்லா மக்களும் இன்றைய காலகட்டத்துல உடல் நலமாகவும் மன அமைதியாகவும் வாழணும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த மனவளக்கலை. சாமிஜி பாடல்ல சொல்றாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடு ஏகவழி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று. என்ன சொல்றாரு, எவ்வளவோ நாம பொருளெல்லாம் சம்பாதிக்கிறோம். ஆனா நன்மையான ஒரு காரியத்துக்காக நாம சம்பாதிச்ச அத்தனையும் இந்த உலகத்துக்கு நாம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ அந்த நன்மை தரும் காரியங்கள் எல்லாமே அது புண்ணிய செயல். அப்ப அதற்கான நம்முடைய முழு பொருளாதாரத்தையும் நம்முடைய முழு அறிவாட்சி தரத்தையும் நாம கொடுத்து அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து
உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல நம்ம இன்முகத்தோடு எளிமையாக நாம தொண்டு செய்ய துவங்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் இறை பணி என்பதை உணர்ந்து நாம வாழணுங்க. நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.